சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை பயிற்றுவித்து பேசுவதற்கான இந்த வாய்ப்பையும் அளித்த ஏஎல்பி ஜோதிட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றிகளும். எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை அறிமுகம் செய்த ஏஎல்பி ஸ்ரீகுரு டாக்டர் சாந்திதேவி ராஜேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றிகளும். நம்ம இதுக்கு முன்னாடி குலதெய்வம் பற்றின அந்த ஒரு முதல் வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட தொடர்ச்சியாக இந்த அடுத்த வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குலதெய்வத்தோட பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். குலதெய்வத்தோட பொறுப்புகள் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியிலேருந்து த்ரூ அவுட் இந்தியாவை அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஏதோ ஒரு இங்கே மெட்ராஸில் ஒரு இதில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பற்றின ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ரொம்ப சீரியஸான கம்ப்ளைண்ட்டுன்னு வச்சுக்குவோமே. அந்த சீரியஸான கம்ப்ளைண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போலீஸ் இங்கே அவங்க டைரெக்டாக விசாரிக்க மாட்டாங்க, விசாரிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ணா நகரில், அதுவும் அண்ணா நகரில் 4 போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போய் சேரும். அவங்க இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபரை பற்றி விசாரணை செய்வாங்க. விசாரணையோட முடிவு 2 விதமாக வரலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நபர் குற்றமற்றவர் இது அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட் எழுதி, குற்றமற்றவர் சார், இவங்க பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. அதை அந்த இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது 2வதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே தப்பு இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னதில் ஒரு 10 விதமான குற்றங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு 6-7 குற்றங்கள் அவர் செஞ்சுருக்காருன்னு தான் தோணுது அப்படின்னா, அந்த டெல்லியில் இருக்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நேராக இங்கே இதுக்கு சென்னைக்கு இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா நகர் அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டுட்டு தான் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும். இது அரசாங்க விதி. இதே இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குலதெய்வ விஷயத்துலேயும் வருது. இந்த குலதெய்வ விஷயத்தில் என்ன இதுவாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் எல்லாரோட குடும்பங்களையும் அது நல்ல விஷயம் நடக்குது. ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு காது குத்து நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குது. அதே மாதிரி அசுப நிகழ்வுகளும் நடக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தரோட மரணம் நடக்குது, இல்லைனா ஒருத்தருக்கு ஒரு தீவிர நோய் கஷ்டப்படுறாரு, இல்லைனா ஒருத்தர் படிச்சுட்டு சரியாக வேலை கிடைக்கல, இல்லைனா கல்யாணம் சரியாக அமைய மாட்டேங்குது, இல்லை குழந்தைகள் பிறக்க மாட்டேங்குது, இல்லைனா குழந்தை பிறந்தாலும் அது உடல் ஊனத்தோடு பிறக்குது, குழந்தைங்க சரியாக படிக்கல. இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிற அந்த A to Z வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் குலதெய்வம் தான் பொறுப்பு. பொறுப்புங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்து ஒரு படியாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது அவரவர் செஞ்ச முன் ஜன்ம கர்ம வினை. இப்போ ஒருத்தருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் செஞ்ச கர்ம வினைக்கு அவரை ஒரு 6 மாதம் அவர் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுத்து கஷ்டப்படணும்னு இருக்குது. அப்போ அதை செயல்படுத்தக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதிகளை உருவாக்குறது இறைவன். அதை செயல்படுத்தக்கூடியது அந்த போலீஸ்காரங்கள் மாதிரி இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள். அந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆளோட அந்த நபரோட குலதெய்வத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி உன்னோட குடும்பத்தை சேர்ந்த இந்த நபர் அவரோட கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கு. அந்த கர்ம வினையை அவர் அனுபவிக்கணும். அதுக்காக அவரை ஒரு 6 மாதம் ஆஸ்பத்திரியில் படுக்க போடணும். அதுக்காக உன்னோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு அந்த பர்டிகுலர் குலதெய்வத்துக்கிட்ட கேட்பாங்க. கேட்டுட்டு அந்த குலதெய்வம் சரி பண்ணுங்க அப்படின்னா தான் அந்த கிரகங்களால் அதோட செயலை செய்ய முடியும். அதே சமயத்தில் அந்த குலதெய்வம் இல்லை, இன்னும் ஒரு 6 மாதம் போகட்டும், இல்லை 1 வருஷம் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம், அந்த பர்டிகுலர் குலதெய்வம் அந்த கிரகங்களுக்கு பதில் சொல்லியாச்சுன்னா கிரகங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது நான் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த விஷயத்தை இருக்கோம். நம்ம இந்த இடத்துல தான் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணமான இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த போலீஸும், அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள். இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் நபரோட குலதெய்வம் அது. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபருக்கு மரணம் வரக்கூடிய தருவாய் நெருங்கிடுது. அப்போ அவரோட உயிரை எடுத்துக்கிட்டு போகணும். அந்த உயிரை எடுத்துக்கிட்டு போகிறதுல அதுக்குண்டான பொறுப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, யம தர்ம மகாராஜாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நபரோட உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த யம தர்ம மகாராஜா அந்த நபரோட குலதெய்வத்துக்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்டு அதுக்கப்புறம்
அந்த குலதெய்வம் வந்து அனுமதி குடுக்கலன்னா, "இல்ல இப்ப வேண்டாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்." கொ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, யமதர்ம மகாராஜா வந்து அவரால் வந்து உயிர எடுக்க முடியாது. அவர் உயிர எடுக்கவும் மாட்டாரு. அதே சமயத்தில, "சரிப்பா உன்னோட வேலைய நீ செய்யு. நான் அதில வந்து நான் தலையிடல." அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த உயிர வந்து அந்த யமதர்ம மகாராஜாவால வந்து அந்த உயிர வந்து கவர்ந்துகிட்டு போக முடியும். அதனால இப்போ நெறைய இடங்கள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாணம்னு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு லைன் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் துணைன்னு போடுவாங்க. இல்லன்னா உதாரணத்துக்கு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி துணை அப்படின்னு அந்தந்த குலதெய்வங்களோட அந்த குடும்பத்துக்கு உண்டான குலதெய்வத்தோட பேர வந்து தெளிவா மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால எந்த ஒரு நல்ல காரியமோ, கெட்ட காரியமோ உதாரணத்துக்கு வந்து ஒரு காது குத்தல் வந்து குழந்தைங்களுக்கு, இல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து முதல் தடவ வந்து முடி எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் வந்து பேசி நிச்சயம் பண்றாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்து திடீர்னு ஒரு நபர் வந்து ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆகுறாரு. இல்லன்னா அவரு திடீர்னு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல். இந்த எல்லா சூழல்லயும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வங்கள் வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து அத வந்து ரொம்ப க்ளோஸா வந்து நம்மள வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபரோட நல்லது, பொல்லாத விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க பொறுப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தோட, அந்த பர்ட்டிகுலர் நபரோட குலதெய்வத்துக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து அவங்களுக்கு பொறுப்பு இருக்கான்னா, இதுக்கு அடுத்த வந்து 2வது கட்ட பொறுப்பு தான் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இது வந்து தெய்வங்களுக்கு இருக்கு. இது வந்து இந்த குலதெய்வங்கள வந்து சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு, நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த இத வந்து பெரிய தெய்வங்கள் வந்து பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு அது. அதனால இந்த நம்ம வீடியோல நம்ம பார்த்தது வந்து, ஒரு குலதெய்வத்தோட பொறுப்பு என்னங்கிறத நம்ம வந்து சுருக்கமா பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல இன்னும் இந்த குலதெய்வம் பத்தின தகவல்கள நம்ம வந்து பார்க்கலாம். இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எந்த திசையில போயிட்டுருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து வாழ்வியல பத்தி தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல் ஜோதிடமான ஏஎல்பி ஜோதிடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏஎல்பி ஜோதிடத்தில வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து இது ஜோதிடம், அதுக்கப்புறம் அது தொடர்பான நெறைய விஷயங்கள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம்னா என்ன? இது பித்ருக்கள்னா யாரு? அவங்களுக்கும் நமக்கும் என்ன இது தொடர்பு? அதுக்கப்புறம் கர்மா, இந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில ஏன் வந்து ஒரு விஷயம் நடக்குது? நம்ம வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? இது போன்ற அனைத்து தகவல்களையும் வந்து ஏஎல்பி ஜோதிட வகுப்புல வந்து ஜோதிட வகுப்போடயே சேர்த்து வாழ்வியலாகவும் இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏஎல்பி ஜோதிட வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் வந்து 15 நாள் வகுப்பா இருக்கு. அது வந்து தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், ஹிந்தி இந்த 4 மொழிகள்லயும் வந்து தற்சமயம் வந்து எடுக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் வந்து புது புது பேட்சுகள் துவங்கப்பட்டு வருது. இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்ப வந்து எல்லாரும் பயன்படுத்தி, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம வந்து எந்த பாதையில போறோங்கிறத அப்படி தெரிஞ்சு நம்ம வந்து பயணிக்கும்போது, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் வளம் பெறும். அதனால இந்த ஒரு அற்புதமான வாய்ப்ப எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட ஒரு விண்ணப்பமா நான் வந்து வைக்கிறேன். ஏஎல்பி ஜோதிட அடுத்த வகுப்பு எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஏஎல்பி அலுவலகத்தோட அந்த மொபைல் எண்கள், அலைபேசி எண்கள வந்து தொடர்பு கொண்டு நீங்க தகவல்கள தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். இத படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில.